அதிமுகவில் இருந்து இதுவரை மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமாரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்தியபாமா, அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா, கரூர் எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர் ஆகிய 6 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகா கட்சியில் இணைந்துள்ளனர். இதற்கிடையே தாவேகா தரப்பில் இருந்து தங்களிடம் பேரம் பேசப்பட்டதாக திமுக தரப்பில் இருந்து தங்களிடம் பேரம் பேசியதாக தாவேகா தரப்பும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அதிமுக தரப்பில் இருந்து மேலும் 4 எம்எல்ஏக்கள் தங்களின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகா கட்சியில் இணைய போவதாக புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. சங்கராபுரம் எம்எல்ஏ ராகேஷ், திருத்தணி எம்எல்ஏ ஹரி, புவனகிரி எம்எல்ஏ அருண்மொழி தேவன் ஆகியோருடன் சி.வி. சண்முகமும் பதவியை ராஜினாமா செய்ய திட்டமிட்டு இருக்கிறாராம். சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதே சி.வி. சண்முகம் தாவேகா அரசுக்கு ஆதரவு அளிக்க முடிவு செய்துவிட்டதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகின. ஆனால் மாநில அளவில் பெரிய பொறுப்பினையை கேட்டு டிமாண்ட் செய்வதால் அவர் தாவேகா கட்சியில் இணைவதில் காலதாமதம் ஏற்படுவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இதற்கிடையே இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் விதித்த தடை, ஆளுநரிடம் திமுக, அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் கொடுத்த குதிரை பேர புகார் ஆகியவற்றால் தாவேகா தலைமை நிதானமாக செயல்பட முடிவு செய்துள்ளதாம். இதனால் தான் சி.வி. சண்முகம் இணைப்பு விழா தள்ளி போவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.